ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு ஒரு கடையல் பண்ணிடலாம். நமக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ப்ளஸ் நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. கன்னியர்கள் இதை 40 நாள் தொடர்ந்து சாப்பிட்டான்னா பொன் கலரில் மாறுவாங்க. அப்படி கூட இந்த கீரைக்கு பேர் உண்டு. இந்த கீரையை நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ தான் கலராக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கலரை மெயின்டைன் பண்ணணுன்ட்டு உள்ள ஆசைகள் எல்லா பெண்களுக்கும் உண்டு. அதனால் சின்ன பிள்ளைகளுக்கும் இது கொடுக்கலாம். இந்த கீரையை இதை இப்படி உதுத்து வச்சுக்கலாம். இப்போ பருப்பு போட்டு நம்ம சூப்பரான ஒரு டேஸ்டியான கடையல் பண்ணிடலாம். இதை 2-3 தடவை நல்லா கழுவிக்கோங்க. இந்த துவரம் பருப்பு வேக வச்சுருக்கேன். இது கூடவே நம்ம இந்த கீரையை நல்லா கழுவிடுங்க. இப்போ இந்த கீரை புளிஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க பருப்பு கூட. பருப்பை நீங்கள் ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்துக்கோங்க. கீரை எப்போவுமே குக் பண்ணும்போது நம்ம மூடி வச்சு குக் பண்ணவே கூடாது. ஏன்னா கீரையில் ஒரு சின்ன அளவில் ஒரு நச்சுத்தன்மை இருக்கும். அது நம்ம மூடி வச்சு வேக வைக்கும்போது அது உள்ளுக்கே அது தங்கிரும். அதனால் நம்ம எப்போவுமே எந்த கீரை வேக வச்சாலும் ஓப்பன்லேயே வேக வைங்க. இப்போ இந்த கீரை கூடவே ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அந்த பருப்பு கூட ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதும். நல்ல சாஃப்டாக நமக்கு வெந்து வந்துடும். கீரை பருப்பு கூட நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதை நல்லா கொஞ்சம் மத்து வச்சு நீங்கள் மேஷ் பண்ணிக்கோங்க. இல்லை இதே மாதிரி இருந்தான்னா அதை மேஷ் பண்ணி விட்டுருங்க. அந்த தக்காளி ஜூஸ் கூட பருப்பு கூட இந்த கீரை நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நீங்கள் இப்போ இறக்கி வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணிடலாம். இதை இறக்கி வச்சுருங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் கீரைக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஜீரகம் 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். 20 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். பூண்டு வெங்காயத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. 2 மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 3 மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வத்தல் 2 ஆட் பண்ணிக்கோங்க. 3 மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டோட வாசனை அப்போ தான் நமக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நம்ம ஏற்கனவே பருப்பில் ஆட் பண்ணியிருந்தோம். பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் அதுலேயும் போட்டுருந்தோம். இதில் லைட்டாக போட்டுக்கோங்க. காரத்துக்கு நம்ம இந்த வத்தலும் மிளகாவும் தான். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சோம்ல இந்த பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், டேஸ்டியான ஹெல்த்தியான நமக்கு பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு கடையில் ரெடியாக இருக்குது. லைட்டாக ஓரத்தில் கொதிச்சோன்னே இறக்கிடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு கீரை கடையில் ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சர்வ் பண்ணிடலாம். டேஸ்டியான பொன்னாங்கண்ணி பருப்பு கடையில் நமக்கு ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொன்னாங்கண்ணி கீரை கடையில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.